எப்பொழுதுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸோட எலிவேஷன் இல்லையா, ஃபேஸோட முன்பக்கம் அப்படி இருக்கும்போது ஹேர் வந்து டாம்ஸ் பண்ணும்போது ஒன்று அவுட் சைட் ஒன்று இன்சைட், ஒன்று அவுட் சைட் ஒன்று இன்சைட். அவுட் சைட் பண்ணணும் அப்படின்னா அந்த இப்படியே நீங்கள், ஏன்னா அந்த டாம்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஹேர் இருக்கும் சரியா, இந்த மாதிரி ஹேர் இருக்கும். 2 டைம் தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த டம்மிக்கு. பிகாஸ் இந்த டம்மி வந்து கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா இருக்கும், அதனால 2 டைம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கர்வ்ஸ் வரும்போது பவுன்ஸ் நிறைய கிடைக்கும், உனக்கு வால்யூம் நிறைய கிடைக்கும். இன்சைட் இந்த செக்ஷன் வந்து நம்ம இன்சைட் பண்ண போகிறோம். see இங்கே டாம் பிடிச்சி இப்படியே இன்சைட் பண்ணும்போது தென் இப்படி சுற்றுறோம். ஆனால் உங்களுடைய மிஷின் வந்து இப்படி போகணும். ஓகே, டவுன்வர்ட்ஸாக போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஹேர் வந்து. ஸோ ஒரு டாங் வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து அவுட் சைட், ஒரு கேர்ள்ஸ் வந்து இன்சைட். அப்போ வால்யூம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுங்க. இப்போ இந்த கேர்ள்ஸ் வந்து எங்கே போகலாம்? இன்சைட். எஸ், ஓகே, வெரி குட். ஸோ இப்படி வச்சுட்டீங்க இல்லையா, மிஷின் வந்து லைட்டாக அடிக்கும், அவ்வளோதான். இதுவாக எடுங்க. ஓகே, வெரி குட். சரியா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக நமக்கு அந்த கேர்ள்ஸ் வந்து நல்லா வால்யூம் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று இன்சைட் ஒன்று அவுட் சைட் ஒன்று இன்சைட், அவுட் சைட் இன்சைட். இங்கே ஒரு 4 எடுக்கிறோம் அப்படின்னா 1 should be inside, 1 should be outside, inside outside. ஓகே, பண்ணுவீங்களா? டன். ஓகே.